Good morning, students. So, chemical kinetics topic unit number 7, example number 5 questions என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஃப் லைஃப் பீரியட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஆஃப் வேல்யூ தான் வந்து நம்ம ஆஃப் லைஃப் பீரியட்னு சொல்லியிருக்கோம். இதில் ஆஃப் லைஃப் பீரியடில் 2 ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் பீரியட் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் பீரியட் இன் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ஆஃப் லைஃப் பீரியட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் இந்த ஆஃப் லைஃப் பீரியட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனும் இந்த போத் ஆர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அதாவது ஆஃப் லைஃப் பீரியடில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாலும் சரி, இந்த ஆஃப் லைஃப்பில் செகண்ட் 0 ஆர்டர் எடுத்தாலும் சரி, இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் concentration of the reactant. ஸோ 1 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். அதனால் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னாலும் சரி, ஆஃப் லைஃப் பீரியடில் 0 ஆர்டர் ரியாக்ஷனும் சரி, போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். கிளியரா? ரைட். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் 5ல் எக்ஸ் will give product. What do you mean by X? X is a reactant. Okay. The half life period first order, இது என்ன ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. half life periodல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொன்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியும். டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொன்னால் K. What do you mean by K? K is a proportionally constant or rate constant. 2.303 divided by T log final concentration of the reactant by initial concentration of the reactant. Okay. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஆஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னா T ஆஃப் equal to 0.6932 K. இதுதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் லைஃப் பீரியட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கு ஆஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 6 ஈக்குவேஷன் நம்பர் 1. கிளியரா? ரைட். இப்போ அவங்க கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. டி ஆஃப் வேல்யூ 0.6932 இன்ட்டு 10⁴ செகண்ட்ஸில் இருக்குது டி ஆஃப் உடைய வேல்யூ. இந்த டி ஆஃப் உடைய வேல்யூ நம்மளுக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. கிளியரா? கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 6.932 6.932ன்றது அவங்க கொடுத்துருக்கு. டி ஆஃப் உடைய வேல்யூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம இதை எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். டி ஆஃப் உடைய வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது தேர்ஃபோர் டி ஆஃப் உடைய வேல்யூ தெரியும். அப்போ கே இந்த பக்கம் எடுத்துடலாம். கே ஈக்குவல் டு 0.6932 divided by T of a value 6.932 into 10⁴ into second. ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 100 மினிட்ஸில் வேல்யூஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற டீகாம்போஸ் ஆகும் ஹீட்டிங்கில். அதாவது 500 கெல்வினில் ஹீட் பண்ணும்போது 100 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா வாட் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ரியாக்டன்டுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. பி டீகாம்போஸ். அந்த ரியாக்டன்ட் வந்து டீகாம்போஸ் இந்த மாலிகுல்ஸாக இருக்கிற ரியாக்டன்ட் 2 or more ஆட்டம்ஸாக வந்து இல்லை டீகாம்போஸ் ஆக போகுது. அப்போது டீகாம்போஸ் ஆகும்போது அதோட ஹீட்டிங் எவ்வளோ இருக்குன்னா 500 கெல்வினில் இருக்குது. அப்போ 500 கெல்வின் இருக்கும்போது அதனுடைய எவ்வளோ மினிட்ஸ் சார் இருக்குது அப்படின்னா 100 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ 1 மினிட் அப்படின்னு சொன்னாவே 1 மினிட் ஈக்குவல் 60 செகண்ட்ஸ். அப்போ 100 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னால் 60 into 100. சரி, நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் 60,000 செகண்ட்ஸ். 100 மினிட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லலாம், 60,000 செகண்ட்ஸ் சொல்லலாம். கிளியர்? இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். முடியாது. ஏன்னா 0.6 இருக்குது, இங்கே 6.9 இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம், போத்தா 10ஆல் மல்டிபிள் பண்ணிப்போம். 0.6932 into 10 divided by 6.932 into 10⁻10 into 10⁴ செகண்ட். ஓகே. இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ இதை
இதை மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். 10ஆல் மல்டிபிள் பண்ணால் வேல்யூ வரும்போது பாருங்கள் 6.932 divided by 6.932 into 10 power 1 10 தானே, அதை 10 பவர் எதுவுமே மேலே இல்லை அப்படின்னா பவர் 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். பவரில் 4 செகண்ட். இதுக்கும் இதுவும் கேன்சல் ஆகிடும். போத் ஆர் ஈக்குவலாக இருக்குது, அதனால் கேன்சல் ஆகிடுச்சு. therefore 1/10 power 5 செகண்ட். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 10 power -5 minus செகண்ட். இதுதான் வந்து k உடைய வேல்யூ. ஸோ இதுதான் k உடைய வேல்யூ. therefore k equal to 10 power -5 minus செகண்ட். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இனிஷியல் ஸ்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது 100 மினிட்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படி தான் நம்மளை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ இப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஆஃப் லைஃப் பீரியட்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான ஃபார்முலா k equal to 1/t ln final concentration divided by initial concentration. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு k உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். 10 power -5 per second அப்படின்னு. இப்போ 10 power -5 per second டைம். ஸோ 1/t அதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எவ்வளோ 100 மினிட்ஸ் சொல்லியிருக்கோம். 100 மினிட்ஸ்னா எவ்வளோ 60,000 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 60,000 செகண்ட்ஸ். ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு 1/t இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது இப்படியே போகும். 1/60,000 செகண்ட்ஸ் ln concentration of final value and initial concentration 10 power -5 minus second into 60,000 second. ஸோ இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அதை செகண்ட்ஸ் மென்ஷன் பண்ண தேவை. therefore 60,000 equal to ln final concentration and initial concentration value. இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்க. 10 power 60,000 divided by 10 power 1 2 3 4 5 1 2 3 4 5 right 3 0 1 2 3 6 ln on final stage to initial concentration for 0.06. so 6 divided by 100 நம்ம டிவைட் பண்ணுமா 6/100 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.06 equal to ln concentration of final stage and initial stage. ரைட். இப்போது நோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது என்னென்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா e power 0.06 வேல்யூ e power 0.06 வேல்யூ 1.06. ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட் நம்ம தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் சார் அப்படின்னா 0.06 இருக்குது. 0.06 வேல்யூ e power 0.06 வேல்யூ நம்ம 1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ therefore 0.06 equal to ln final concentration of reactant and initial concentration of the reactant அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இது என்னென்னா லேன் வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கேன். concentration by initial concentration equal to e power 0.06. ஸோ லேண்டை வந்து நம்ம எப்படி மாதிரினா e power 0.06 இருக்கும். நோட் இந்த பாயிண்டில் வந்து 0.06 எப்படின்னு எழுதலைன்னா 1.06ன்னு எழுதலாம்.
ஸோ இதை எப்படி எழுதுறோம்னா இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ் டிவைட் பை ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு போட்டோம். அப்போது ஃபைனல் ஸ்டேஜோட வேல்யூ ஃபைனல் and initial concentration divided by final concentration equal to 1.06. So இது எப்படி எழுதலாம் 1 minus concentration by எழுதலாம். இதோட வேல்யூ 1.06. ரைட். இப்போ இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1 minus A கான்சன்ட்ரேஷன் A 1.06ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ரைட். இப்போ இது எந்த வேல்யூஸை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்ட்டு 100 இங்கே எழுதிருக்கோம். A கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபைனல் வேல்யூ. இனிஷியல் ஃபைனல் வேல்யூ டு இனிஷியல் வேல்யூ டிவைட் பை ஃபைனல் வேல்யூ சொல்லும்போது அந்த ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். ஸோ இது ஃபார்முலாவில் இந்த ஸ்டெப்ஸ் போட தேவை. லிசன். இன்ட்டு 100. ஸோ இது ஒரு ஓகே இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்னென்னா இதை எப்படி எழுதலாம்னா 1 minus ஃபைனல் ஸ்டேஜ் மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரியாக்டன்ட் இன்ட்டு 100. ஸோ இதோட வேல்யூ பாருங்கள் 1. ஃபைனல் ஸ்டேஜோட வேல்யூ இதோட A கான்சன்ட்ரேஷன் A உடைய வேல்யூ 1.06 divided by 1.06 into 100. ஸோ இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்க என்ன வருது பாருங்கள் 1.106 லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 0.6 1.06 into 100. 0.6 நம்ம 1.6 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 0.0566 into 100. ஸோ இந்த வேல்யூ வரும் 0.66 100. அகைன் 100ல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 5.6ன்ற வேல்யூ கொடுத்துருதா லிசன். ஸோ இங்கே ஆல்ரெடி இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம் 1 minus A கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ இதை இந்த ரியாக்ஷன் பாருங்கள், இங்கே நான் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். இதுதான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ் டிவைட் பை ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு. நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம போடும்போது ஸோ இனிஷியல் இதுலேருந்து இதை எப்படி எழுதலாம்னா இனிஷியல் ஸ்டேஜ் டு ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதை வந்து இது மாதிரி மல்டிபிள் பண்ணி பாருங்கள். A ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ் டிவைட் பை ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ இதனுடைய வேல்யூ என்னென்னா 1. இதோட வேல்யூ 1. ஸோ இதனுடைய வேல்யூ 1.06. 1.06 மைனஸ் 1.06 மைனஸ் 1/1.06. இப்போ இது 1லேருந்து நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1.06லேருந்து 1 நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.06. ஸோ நமக்கு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 0.06. அகைன் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா 1.0ல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.06 into 1.06 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா 0. போட்டு பாருங்கள் 0.56. போத்தா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மல்டிபிள் பண்ணி 100 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். 100 போட்டு பாருங்கள். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரும் 100 மல்டிபிள் பண்ணுவோம். 0.06 into 100. ஸோ 100 பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 வருது. கீழே வந்து 1.6 into 100. 1.6 into 100 106 வருது. அப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன சார் வரும் அப்படின்னு சொன்னால் 0.06 0.06 டிவைட் பை 1.06
1.06. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணால் 0. இங்கே போடுற பாருங்க. ஓகே, ஸோ அங்கே நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 0.06 டிவைட் பை 1.06 நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 0.0566 இன்ட்டு 100. இதை மல்டிபிள் பண்ண பாருங்கள். 100ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5.6%. 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த பர்சன்டேஜ் வரும். கிளியரா? ரைட். கொஸ்டின் யூனிட் நம்பர் 7ல் கெமிக்கல் கைனடிக்ஸ். அகைன் அந்த சம்மை ரிப்பீட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னாவே 2 விஷயம் ஞாபகம் இருக்கணும். ஒன்றும் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் 0 ஆர்டர். இப்போ ரெண்டுமே ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் 0 ஆர்டர் போத் ஆர் எப்படி இருக்கணும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எதுக்கு இருக்குன்னா இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்போ ஒரு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எது இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் ஆஃப் லைஃப் பீரியடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் 0 ஆர்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டாவே நமக்கு டேரெக்டாக, அதாவது ஆஃப் லைஃப் பீரியட் இல்லாமல் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா K = 2.303 divided by T log final stage of concentration of the reactant or initial stage of the concentration of the reactant அப்படின்றது ஃபார்முலா. ஸோ ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா T ஆஃப் 0.6932 divided by K. K is a proportionality constant or rate constant சொல்லலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது T ஆஃப் உடைய வேல்யூ, அது ஆஃப் லைஃப் பீரியடோட வேல்யூ அவங்க கொடுத்துருவாங்க 6.93 × 10⁴ செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நெக்ஸ்ட் என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். 100 மினிட்ஸில் வந்து ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பவருடைய வேல்யூ 0.06 உடைய வேல்யூ 1.6ன்றது அவங்க கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சரியா? நம்மளை என்ன சார் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள், ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, எக்ஸ் வில் யூஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வில் யூஸ் ப்ராடக்ட்னு சொல்லும் போது அப்போ எக்ஸ் ஆனது வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ், அதனுடைய பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் அது இருந்தது அப்படின்னா டீகம்போஸ் ஆகும் ஹீட்டிங்கில் 500 கெல்வின் ஹீட்டிங்கில். சரியா? அந்த 500 கெல்வின் ஹீட்டிங் ஆகுறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 100 மினிட்ஸ் ஆகுது. அப்போ 100 மினிட்ஸ் ஆகும்போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் கொஸ்டின் அதுதான். சரி, 100 மினிட்ஸ் ஆகும்போது அதோட பர்சன்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் டு இனிஷியல். ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுன்னா தட் இஸ் எ ஃபைனல் ஸ்டேஜ். ரியாக்டன்ட் ஸ்டார்ட் ஆகுது இனிஷியல் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன இனிஷியல் ஸ்டேட் டிவைட் பை த ஃபைனல் இன்ட்டு 100. ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் முதல்ல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த கொஸ்டின் பாருங்க, T ஆஃப் ஈக்குவல் 0.6932 டிவைட் பை K. K is a rate constant or proportionality constant சொல்லலாம். ஓகே, கிளியர்? அப்போ K = 6.932 இங்கே வேல்யூ இருக்கு. இதனோட வேல்யூ T ஆஃப் உடைய வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 6.932 × 10⁴ செகண்ட். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் இந்த 6.932 × 10 போத் ஆர் ரியாக்டன்ட் ஆர், அதாவது ரெண்டுத்தையுமே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே போத் ஆர் எதெல்லாம் நான் மல்டிபிள் பண்ணுறேன் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டுமே 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்னன்னா 0.6932 × 10 நான் மல்டிபிள் பண்ணால் 6.932 10ஆல் மல்டிபிள் இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இங்கே நான் டிவைடட்ல அந்த 10 அப்படியே போட்டிருக்கேன். இந்த 6.932க்கும் 6.932க்கும் கேன்சல் ஆகுது. இங்கே பவரில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னன்னா 10⁵ ஆயிடுது. 10 பவர், அதாவது பவர் எப்பயும் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ மல்டிபிள் வரும்போது பவர் ஆட் பண்ணோம். இப்போ 1 + 4 5, அது 1/10⁵ இருக்குது. இதை நான் எப்படி எதுலன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 10⁻⁻5 and per second அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ K = 10⁻⁻5 per second அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிளியரா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் அப்படின்னா இது ஆஃப் லைஃப் பீரியட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஆஃப் லைஃப் பீரியட்ல இனிஷியல்ல இருந்து ஆஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா K = 1/T லேண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்போதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 10⁻⁻5 per second அப்படின்னா 10⁻⁻5 per second. ஸோ ஓவரால் இந்த டைம் வந்து எவ்வளோ சொல்லிட்டேன் அப்படின்னா 100 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். 1 minute is 60 seconds. அப்போ 100 minutes 100 × 60 நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்ம 6000 seconds இருக்கு. இப்போ 6000 seconds லேண்ட்
ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ரியாக்ட் டிவைட் பை போட்டிருக்கோம். இப்போ 10 பவர் மைனஸ் 5 இந்த செகண்டுக்கும் இந்த செகண்ட் இன்வர்ஸ்க்கும் கேன்சல் ஆகும் டிவைடில் இருக்கிறதுனால. ஓகே, இது இந்த பக்கம் எடுத்துகிட்டோம் மல்டிபிள் ஆகுது. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ணுறோம்னா 6000 நம்ம டிவைட் பண்ணுறோம் 10 பவர். இது எப்படி இருக்குது? 10 பவர் மைனஸ் 5 இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 1/10,000 எழுதலாம். 1 lakh எழுதலாம். 1 2 3 ரைட். அப்போ என்னன்னா இந்த 30க்கு இந்த 30 கேன்சல் ஆகிடும். 30 கேன்சல். அப்போ 6/100. இப்போ 6/100 நம்ம டிவைட் பண்ணால் 0.06 வரும். 0.06 வரும். லேண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ். இப்போ 0.06 லேண்டை நம்ம எழுதும் போது பவரில் எழுதலாம். ஸோ அந்த பவரில் எழுதும் போது இ பவர் 0.06 லேண்ட் சேஞ்ச் பண்ணும்போது 0.06 எழுதியிருக்கேன். அப்போ இந்த வேல்யூ நோட் நம்ம கொஸ்டின் நோட்டில் கொடுத்துட்டேன். இ பவர் 0.06 வேல்யூ 1.06 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். தேர்ஃபோர் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் டு இனிஷியல் ஸ்டேஜ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டுக்கு வந்து 1.06 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஸோ இதுதான் நம்மள கொஸ்டின் கேட்டது. கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம மறுபடியும் எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம ரெண்டு வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த இதனுடைய வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 100% நமக்கு அப்போ டேரெக்டாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். 1 மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ ரெண்டுத்தில் இதில் நான் மல்டிபிள் பண்ணால் இதான் வரப்போகுது. ஸோ இது மாதிரி எழுதுறேன். அப்போ 1 அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ 1ன்னு எழுதுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ் வேல்யூ 1 தான். இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். கிராஸ் மல்டிபிள் இதனுடைய வேல்யூ ஓவரால் வேல்யூ 1.06. இப்போ 1.06 நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தேன்னா இங்கே என்ன எழுதுனா 1.06 தான் மாறுது. இப்போ 1.06 மைனஸ் 1 டிவைட் பை 1.06. இப்போ நான் இதுலேருந்து 1.06லேருந்து 1 லெஸ் பண்ணால் 0.06. 1.06லேருந்து ஓகே 1.06 இந்த 1.06லேருந்து நான் 1 லெஸ் பண்ணால் 0.06 இருக்குது. அப்போ 0.06 டிவைட் பை 1.06. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ இதை டிவைட் பண்ணி இதனுடைய கண்டினியூஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். இதனுடைய கண்டினியூஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ 0.06 டிவைட் பை 1.06 இன்ட்டு 100. ஓகே, அப்போ 0.06 நான் இதை டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 0.0566 வேல்யூ இருக்குது. இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணால் 5.6% இருக்குது. அப்போ 100 மினிட்ஸில் டீகாம்போஸ் ஆகும்போது சரியா? ஸோ 100 கெல்வினில் சாரி மினிட்ஸ் சொல்லிட்டேன். 100 கெல்வின் இல்லை சாரி 500 கெல்வினில் 100 மினிட்ஸில் வந்து டீகாம்போஸ் ஆகும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் தேவைப்படும் கேட்டால் 5.6% வந்து தேவைப்படுது. கரெக்டா? கொஸ்டின் புரியுதா? ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். கிளியராக நோட் பண்ணி வச்சுக்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, நோட் பண்ணிக்க. ஸோ நீங்கள் போட்டு போகிற ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் 4 சொல்லும் போது இந்த சம் சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இது செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 6 பாருங்க. ஸோ தட் இன் கேஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் த டைம் ரிக்யூர்ட் ஃபார் 99.9% 99.9% இருக்கு. கம்ப்ளீஷன் ஆஃப் த நியர்லி 10 times த டைம் required for the half completion to the reactions. ரெண்டு क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. இதனுடைய ஃபைனல் வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க அப்படினா ஃபைனல் வேல்யூ 100 அப்படிட்டாங்க. required for 99.9%. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் சார் குறையுது? 100ல இருந்து 99.9 னா 0.1% தான் குறையுது. தட் இஸ் ஏ இனிஷியல் ஸ்டேஜ். என்ன சொல்லலாம் அப்படினா ஏ சொல்லலாம். ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா 100, இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா 1.1. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியட், அந்த ஆஃப் லைஃப் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா டி ஆஃப் ஈக்குவல் டு 0.6932 டிவைட் பை கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? சரி, இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நோட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் அப்படியே கேளுங்க.